லாஸ்ட் வீடியோவில் இந்த நேந்திரம் பழம் எப்படி வந்து நம்ம கஞ்சி வைக்கலான்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ வந்து புஜ்ஜி பிடிக்குமோ அந்தளவுக்கு. நான் வந்து என் பாப்பாவுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுவேன். அதுவே அவங்களுக்கு 2 மீலுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்பூனில் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒரே ஒரு முழு ஆப்பிள் பழம் சின்ன சைஸு தோல் எடுத்துகிட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா 1 வயசுக்கு மேலே பாப்பா அப்படின்னா நீங்கள் வந்து உப்போ இல்லை கொஞ்சம் சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக கட்டி ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சு கலந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் இது மாதிரி கட்டியாக வந்துடும். அப்போது இதோடு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, சேர்த்தா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பா எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிண்ணம் கூட காலி ஆகிடும். கண்டிப்பாக பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பழம் வாங்கணும், நம்ம வந்துட்டு வெயிலில் காய வச்சு பண்ணணும். அந்த ப்ராசஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.